அமெரிக்கா மக்களாக எங்களுக்கு மானம் போகுதுங்க, சரியான ஒரு கோமாளி பிரசிடண்ட் நாங்க வச்சிருக்கோங்க. டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் ஒரு டிவிக்கு ஒரு பேட்டி கொடுத்திருந்தார். அப்போ 27 வயசே நிரம்பிய என்னுடைய ஒயிட் ஹவுஸ் பிரஸ் செக்ரட்டரி கரோலின் லீவிட் அப்படிங்கிற ஒரு பெண்ணு, அவங்க முகம் இருக்கு, ஐயோ அப்படி ஒரு அழகு. அவர் உதடு இருக்கிற மிஷின் கன் மூவ்மெண்ட் மாதிரி இருக்குங்க. இதுவரைக்கும் அமெரிக்க பிரசிடண்ட் வரலாற்றிலேயே இருந்த ஒரு யங்கஸ்ட் அழகான பிரஸ் செக்ரட்டரி கரோலின் லீவிட் மட்டும்தாங்க அப்படின்னு பெருமை தம்பட்ட அடிச்சு ஒரு மாதிரி பேசினார். சோசியல் மீடியாவில் ரொம்ப கேவலமாக பார்க்கப்பட்டது. அமெரிக்க பிரசிடண்ட் அப்படின்னாலே வாயை திறந்தனா அவர் என்ன சொல்ல போறாரோ அப்படின்னு எல்லாரும் உலகமே இருக்கக்கூடிய ஒரு பிரசிடண்ட் இப்படி கேவலமா பேசுறாரு, ஒரு டீசன்சி இல்லையா, தள்ளாடுற கிழமை இந்த வயசுல பேசுற பேச்சா இது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கேவலமா எல்லாரும் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஏற்கனவே ஜெப்ரி எப்ஸ்டீன் அப்படின்னு ஒரு பெரிய ஸ்கேண்டல், ஒரு பெரிய ப்ரொஃபசர் அவர் குழந்தைகள் எல்லாம் பாலியல் தொழிலுக்கு உள்ளாக்கினார். அவருக்கு இருக்கிற கிளையன்ட் லிஸ்ட்ல டொனால்டு ட்ரம்ப் பேர் கூட இருக்கு அப்படின்னு பெரிய விவகாரம் ஓடிக்கிட்டு இருக்கு. ஏற்கனவே ஒரு செக்ஷுவல் அஃபெண்டர் அவங்க கூட இவங்க தொடர்பு வச்சிருந்தாருன்னு சொல்லிட்டு அதை வாயடைக்கிறதுக்காக வேண்டி பணம் கொடுத்தாருன்னு சொல்லி ஹஷ்மனி கேஸ் அப்படின்னு ஒரு ட்ரையல் நடந்து இவரை கன்விக்டே பண்ணிட்டாங்க. இப்படிப்பட்ட ஒரு டொனால்டு ட்ரம்ப் அமெரிக்காவுடைய மாண்பை காக்காம இப்ப திடீர்னு அவங்க பிரஸ் செக்ரட்டரியை பற்றி இப்படி கேவலப்படுத்தி பேசுவாரா? அமெரிக்கா மக்களாக எங்களுக்கு மானம் போகுதுங்க, சரியான ஒரு கோமாளி பிரசிடண்ட் நாங்க வச்சிருக்கோங்க அப்படின்னு எல்லாரும் அவர் திட்டிட்டு இருக்காங்க.